الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. லால்பேட்டை நகர ஜமாஅத்துல் உலமா தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக லால்பேட்டை மாஷாஅல்லாஹ் இருக்குது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த நடத்தக்கூடிய இளைஞர்களுக்கு உண்டான இந்த இஜ்திமா அப்படிங்கிறது முழு தமிழகத்தினுடைய ஒரு மாடலாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாஷா. ஸோ அதில் குறிப்பாக நம்முடைய உஸ்தாத்மார்கள், இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் ஏனைய மதரசாவுடைய பொறுப்புதாரிகள், ஏனைய ஜமாத்துலமாவுடைய உலமாக்கள் அனைவர்களுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்யும் போது தான் ஒரு சமூக எழுச்சி, சமூக மாற்றம் ஏற்படும். மாஷாஅல்லாஹ், இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது சமூக வளர்ச்சியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பங்களிப்பு நம்ம அளிக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்னைக்குமே அது புதுமையை நோக்கி நகராது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது என்னைக்குமே பழமையை நோக்கி தான் நகரும். ஜார்ஜ் பெசான் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்றான், இப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மகல்லாக்களும் ஒவ்வொரு இஸ்லாமிய ஊர்களும் திட்டமிட்டு சில வேலைகளை செய்யணும். அதுல மிக முக்கியமான வேலை என்னன்னா, வருங்கால இளைஞர்களை உருவாக்குவது காலத்தினுடைய மிக அவசியமான விஷயம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு காலில இருந்து மூத்த ஆளுங்கள், அவங்க நம்முடைய முன்னாள் பேசிய மௌலானா அவங்க, இவங்க எல்லாரும் சொன்ன ஒரு ஆழமான கருத்து என்னன்னா, வருங்கால தலைமைகள் நீங்க தான். வருங்கால எழுச்சி மிக்க உருவாக்கக்கூடிய சமூக தலைமைகள் நீங்க தான். வருங்காலத்தினுடைய எல்லா இந்தியாவை, முஸ்லிம்களை, சமூகத்தை மிகப்பெரிய ஆழமான உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனா நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ரொம்ப நம்ம ஆழமா பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு வகுப்புகளாக பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேர்த்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேர்த்து உருவான மார்க்கம் அல்ல. 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதார மாற்றங்களால், அரசியல் எழுச்சிகளால் உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய மிகப்பெரிய வல்லமை படைத்த மார்க்கத்தினுடைய வாரிசுகள் நம்ம எல்லாருமே. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? தயவு செய்து சொல்லக்கூடிய விஷயங்களை இளைஞர்கள் காதுகள்ல கேட்காம கல்புகள்ல கேட்கும் போதுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மாற்றம்னா அது சும்மாலாம் வராது. ஒரே ஒரு பயான் நிகழ்ச்சியிலையோ இல்ல ஒரு பெரும் கூட்டத்திலேயோ மாற்றம் ஏற்படுறார். ஒரு மாற்றம் நிகழணும்னா 33 வருஷங்கள் தியாகம் செய்யணும், மிகப்பெரிய நீண்ட இலக்குகள் இருக்கணும், தொடர் பயணங்கள் இருக்கணும். அதுதான் மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும். அந்த மாற்றம் ஏற்படணும்னா நம்முடைய முன்னோர்களுடைய அடிப்படை வரலாறுகள் நமக்கு தெரியணும். தயவு செய்து இது ஒரே நிகழ்வாக, நான் பெரிய கூட சொன்னேன், தயவு செய்து இது ஒரே நிகழ்வாக மட்டும் இல்லாம மாதம் வாலிபர்களுக்கான வகுப்புகளை தயவு செய்து நடத்துங்க. ஜமாஅத்துல் உலமாவுடைய மீட்டிங்களை இது ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறோம். மாதம் ஒரு மீட்டிங் நடத்தணும், வாலிபர்களுக்காக வகுப்புகள் நடத்தணும். சூஸ் அண்ட் கிரியேஷன், அதாவது சில வாலிபர்களை பெருக்கி எடுத்து அவர்களை உருவாக்குவதை கொண்டு மட்டும்தான் தொடர்ந்து நம்முடைய ஊரை ஒரு திட்டமிட்ட ஒரு வாலிப சமூகத்தை உருவாக்கக்கூடிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இது ஒரே நிகழ்வுல, இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக மாதம் அந்தந்த மஸ்ஜித்கள்ல நிர்வாகிகளோடு இணைந்து ஜமாஅத்துல் உலமா இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்தும் போதுதான் ஒரு எழுச்சி மிக்க சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான விஷயம், இந்த வகுப்புகள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ்லாமிய வரலாறு.
இது ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப நேரம் இதை பற்றி நான் பேச விரும்பல, நான் சுருக்கமாக சொல்றேன். ஏன்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்முடைய உலமாக்கள் இதை உங்களுக்கு சிலபஸாகவே பாடம் எடுக்க முன் வருவாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மார்க்கம். இந்த உலகத்தினுடைய எல்லா மாற்றங்களுக்கும் எழுச்சிகளுக்கும் உருவாக்கத்திற்கும் காரணமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஜாஃபர் பெல்கர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்றான், ஒருவேளை நபியினுடைய காலத்துக்கு பிறகு இந்த 1000 ஆண்டுகள் 1600 இருந்து 1600 வரைக்கும் இந்த 1000 ஆண்டுகள் மட்டும் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய உருவாக்கத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இன்றளவும் இருண்ட கண்டமாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு பெரிய ஞானிகளாக, மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாக, மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக, உலகத்தில் உள்ள எல்லா துறைகளையும் சாதித்தவர்களாக, எல்லா விஷயத்தையும் விட இந்த மனித இனத்தை, இந்த இயற்கையை, இந்த உலகத்தை பாதுகாத்த மிகப்பெரிய ஆளுமைகள் நம்முடைய முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லா நிலையிலும் நம்ம ஏன் பின்தங்கி இருக்கோம்? காரணம் என்ன? நம்ம ஏன் பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம்? காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒன்று இருக்குது ரியாக்ஷன், இன்னொன்று இருக்குது ப்ரோஆக்ஷன். ரியாக்ஷன் அப்படின்னா மறுவினை செய்தல், எதிர்வினை செய்தல். ப்ரோஆக்ஷன்னா மறுவினை செய்தல். நம்ம ரியாக்ஷன் செய்வதை விட ப்ரோஆக்ஷன் செய்யக்கூடிய மக்களாக மாறணும். அதாவது ஒரு விஷயம் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப பேசுவதை விட அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத ஆழமாக ஆய்வு செய்து அந்த தீர்வை உருவாக்க முயற்சிப்பதுதான் காலத்தினுடைய அவசியம். உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல 70 ஹாஃபிஸ்கள் இறந்து போயிடுவாங்க. இறந்து போனோம்னா எல்லா சஹாபாக்களும் மஷூரா செய்வாங்க, இந்த இறந்து போன சஹாபாக்களுக்காக நாங்க பழி வாங்கணும், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை ஒன்றிணைக்கணும்னு சொல்லுவாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 5 மஷூராக்கள் நடக்கும், எந்த மஷூராவிலையும் அப்ரூவல் கிடைக்காது. 6வது மஷூராவில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, சதக்த யா உமர், நீங்க உண்மை சொல்லிட்டீங்க, நிச்சயமாக குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படணும்னு சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுத்து குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை கொடுக்கப்படும். நடந்தது ஒண்ணு, எல்லாரும் நினைச்சது வேற ஒண்ணு, படி வாங்கணும்னு சொன்னது. ஆனா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல 10 வருஷத்துல 70 ஹாஃபிஸ்களுக்கு பதிலாக 7 லட்சம் ஹாஃபிஸ்கள் உருவாக்கப்பட்டாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோஆக்ஷன். இப்ப அதுதான் நம்ம செய்யணும். சமூகத்துல எல்லா நிலையிலும் பின்தங்கிட்டோம், எல்லாரும் சதி செய்யறாங்க, நிச்சயமாக செய்யறாங்க, மாற்று கருத்து கிடையாது. மிக மோசமான நிகழ்வுகள் நடக்குது, மாற்று கருத்து இல்லை. இதுல இருந்து எப்படி நம்ம மீற போறோம்? அதுக்கு என்ன ரெமடிஸ், என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா வரலாறுகளை நம்ம ஆழமாக படிக்கணும். இப்ப நாம் யார் அப்படிங்கிறத ரொம்ப விளங்கிக்கணும். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் என்ன, அவருடைய தியாகங்கள் என்ன அப்படிங்கிறத ஆழமாக நம்மளை நம்ம யோசிக்கணும். எந்த சமூகம் வரலாறை படித்த சமூகமாக மாறுகிறதோ அந்த சமூகம் மட்டும்தான் வரலாறை படைக்கவும் முடியும், வரலாறை உண்டாக்கவும் முடியும், வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாற்றை உண்டாக்கவும் முடியாது, வரலாறை படைக்கவும் முடியாது, வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு எல்லா நிலையிலும் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்படும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 22% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை! எப்படி மீட்டெடுக்க போற சமூகத்தை? உலகத்துல எந்த பாவத்திலிருந்தும் தப்பிச்சிடலாம், மீன் வந்துடலாம். ஆனா போதைகள்ல இருந்து மீளவே முடியாது. மீள்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இப்ப அந்த வேலையை செய்யணும்னா இன்னைக்கு நாம தொடர் விழிப்புணர்வுகள் இளைஞர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுல இருந்து எப்படி மீறணுங்கிறத, அந்த ரெமடிஸ, இந்த சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா தால்பட்டி நகர ஜமாத் உலமாக்களுக்கு மிக ஆழமான ஒரு கவலை. இந்த கவலையினுடைய வெளிப்பாடு தான் நாம எல்லாரும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய இந்த உலகத்தினுடைய வரலாறுகள் எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி மிக்க சமூகமாக நம்ம இருந்திருக்கோம். எவ்வளவு பெரிய, கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல யோசிச்சு பாருங்க, 56 இஸ்லாமிய நாடுகள் உலகத்துல இருக்கு. 190 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். 190 கோடி முஸ்லிம்கள். உலகத்துல 210 நாடுகள் இருக்கு, அதுல 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இவ்வளவு பெரிய நாடுகள், இவ்வளவு பெரிய சொத்துக்கள்,
வசதிகள், இவ்வளவு பெரிய மனித வளம் எல்லாமே இருந்தும் உலகத்திலேயே அகதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம். 29 கோடி மக்கள், மனித இஸ்லாமிய மக்கள் உலகத்தில் அகதிகளாக இருக்கிறாங்க. காரணம் ஒரு நீண்ட இலக்கை நம்ம உருவாக்கணும். அதற்கு தொடர் பயணம் இருக்கணும். அது ஒவ்வொரு மகல்லாவிலிருந்து, ஒவ்வொரு மஸ்ஜிதிலிருந்து உருவாக்கப்படணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்படி வரலாறு உள்ள நம்ம எப்படி கீழே வீழ்ந்தோம்? போதை வஸ்துக்கள் மற்றும் மோசமான வலைதளங்களிலிருந்து நமது இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு மகல்லாக்களும் அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் எடுக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை 2 பிரச்சனை. பிசிக்கலி நம்ம வலுவடைந்த மக்களாக மாற்றுறோம். எதை கொண்டு? போதைப் பொருட்களை கொண்டு. நான் சில நேரங்களில் சில அடிப்படையான விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 2வது, மிக மோசமான ஒரு அடிமைத்தனம் உருவாக்கப்படுது. அது மென்டலி மனிதர்களை அடிமைகளாக மாற்றுவது. ஒன்று கேம், டெக்னாலஜி, இன்னொன்று அசிங்கமான விஷயங்களை பார்ப்பது. சாதாரண விஷயம் அல்ல. போதையோட மிக மோசமானது அது. இதைவிட மோசமானது போதை. 2 ஒன்னோட ஒன்று இணைந்தது. இது 2யுமே இன்னைக்கு சமூகத்துல சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து மீட்டெடுக்கணும்னா தொடர் வகுப்புகள் நம்ம நடத்தணும் அப்படிங்கிறதா இந்த வகுப்பினுடைய அடிப்படையான நோக்கம். ஒன்று ட்ரக்ஸ், இன்னொன்று டெக்னாலஜி. டெக்னாலஜி ரீதியாக ரொம்ப ஆழமாக மனிதர்கள் மிருகங்களாக மாற்றப்படுறாங்க. மனிதர்கள் மிருகங்களாக. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சாதனங்கிறது மொபைல் தான். அதிகமான பாவங்கள் நடக்கிறது அதுல. அதிகமான தவறான சிந்தனைகள், தவறான பார்வைகள், மனிதன மூளையில அடிமைத்தனமாக மாற்றப்படுறான். உளவியல் ரீதியாக அவன் அடிமைத்தனமாக மாற்றப்படுறான். அதிலிருந்து மீட்டெடுப்பது என்பது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கு. அதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுல ஈடுபட்டவங்க எப்படி தன்னை விட்டு வெளிவரணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசதான் அதிலிருந்து வெளியாக்க முடியும். இல்லைன்னா மிக மோசமான நிலை ஏற்படும். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சேம் கவுன்சிலிங்காக போயிருந்தேன். ஒரு இஸ்லாமிய ஊர். அந்த ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது தந்தை ஒரு மகனை கூட்டி வந்தார். கூட்டி வந்து என் பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாரு, மொரனா இந்த பையன் என்னன்னு தெரியல, கடந்த 4-5 மாசமா அமைதியாவே இருக்கிறான், எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பொருள் சந்தோஷமா இருக்கு, சேட்டையே பண்றது இல்ல, பார்த்தாலும் அமைதியா இருக்கிறான். இன்னொரு பொருள் பயமா இருக்கு, பேச கூட மாட்டேங்கிறான்னு சொன்னாரு. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு, கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உலமாக்கல். அதை முழுமையா வழங்கி லேர்ன் பண்ணி வருங்கால வாலிபர்களுக்கு ஒவ்வொரு ஆளையும் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய எபிலிட்டியை வளர்த்துக்கிட்டோம்னா அநேக இளைஞர்கள் நம்மளால பாதுகாக்க முடியும். அப்ப அந்த அவங்கள்ட்ட பேசும்போது வாலிபட்ட நான் பேசுறேன். 11வது படிக்கிறான் அந்த பையன். நான் பேச அந்த பையன் உண்மையை சொல்லிட்டான். நான் ஒரு மருந்து பயன்படுத்துறேன், அந்த மருந்து பயன்படுத்துறதுனால நான் என்ன செய்யறேன், எனக்கு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுறது. அது எங்கடா இருக்குன்னு கேட்டேன். வீட்டில இருந்து ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூல் பேக் நான் நடந்தது அல்லாஹ்ல நடந்ததை சொல்றேன். ஸ்கூல் பேக் எடுத்து வரோம். ஸ்கூல் பேக்ல இருந்து ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்து அதுல இருந்து குட்டியோடு பேனா மாதிரி இருக்கு. அந்த பேனாவை எடுத்து கையில குத்திக்கிறான். குத்திட்டு மேல அமுக்கிறான். அவ்வளவுதான் அப்படிங்கிறான். உள்ள பார்த்தா ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. நான் என்னன்னு கேட்கிறேன், இதுதான் நான் போட்டுக்கிறேன், இதை போட்டு நான் அமைதியாகிறேன், அப்படி சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்க அத்தாவை கூப்பிட்டு சொன்னேன், மகனுடைய பேக்கை கூட செக் பண்ணாம இருக்கீங்க. மகன் எங்க போறான், யார்கிட்ட பேசுறான், நண்பர்கள் யாரு, எங்க பழிக்கிறான், எந்த விதமான அவேர்னஸ் இல்லாம ஒரு பேரண்ட் சமூகம் இருக்கும்போது வருங்கால சமூக இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த பையனை கூப்பிட்டு விளக்கப்படுத்துவான். சொன்னா, நானாவது தேவலை மூலனா ஒரு பையன் உடம்புல ஊசி குத்தி மருந்து ஏறாம அவனுடைய மர்ம உறுப்புல ஊசி குத்தி மயக்கம் போட்டு பள்ளிவாசல மழை விழுந்திருக்கிறான் சொன்னான். அவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை சமூகத்துக்கு ஏற்பட்டுச்சு. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்க எல்லாரும் விளைவிக்கணும். சாதாரணமாக இதை நீங்க ஈடுபடுறதில்ல. இது ஒரு திட்டமிட்ட சரியாகவே இருக்கு. எல்லா இஸ்லாமிய ஊர்களையும் அடுத்த 3 வருடங்களுக்கு இந்த மருந்துகளை இலவசமாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கொடுக்கும்படி ஒரு திட்டத்தை ரொம்ப ஆழமாக வகுத்திருக்கிறாங்க. அதை நான் ஆத்தன்டிகேட்டா சொல்றேன். பல ஊர்களில் இலவசமாக இந்த மருந்து கொடுக்கப்படுது, இந்த போதைப் பொருட்கள் சப்ளை பண்ணப்படுது. தயவு செய்து நம்ம இதை கண்காணிச்சு, எங்க எப்படி இது வருதுங்கிறத கண்காணிச்சு நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய ஊரையும் நம்முடைய மகள்நாட்களையும் பாதுகாப்பது இன்றைய காலத்தினுடைய மிக அவசியமான ஒரு வேலையாக இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இளைஞர்கள் விளங்கிக்கணும். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் மது போதையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அல்ல. இங்க வந்திருக்கவங்க அநேக நபர்கள் சொல்ல போனா நிச்சயமாக யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி யாராவது வெளிய நண்பர்கள் இருந்தா தயவு செய்து அவங்கள்ட்ட மறைமுகமாக பேசுங்க. இல்ல அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை யாரையும் சொல்லாம அவங்களுடைய குறைகளை மறைச்சு அவங்களை எப்படியாவது உலமாக்கள்கிட்ட சமூகத்தில் இந்த பொறுப்புகள்ல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு வந்து 10
வைக்கும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அவங்களை இழக்க இது அதிகரித்து கொண்டே இருக்கு. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது. அடுத்து வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். திட்டமிட்டு நம்மளை இந்த உலகத்தை மனித இனத்தை அழிப்பதில் மிக மோசமான செயல்கள்லாம் ஈடுபடலாம் செய்யறோம். நாம எப்படி இந்த இளம் சமுதாயத்தை வருங்கால மனித இனத்தை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுல மிக முக்கியமான பணி தொடர்ந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் தொடர்ந்து மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட பேசுவதை கொண்டு மட்டும்தான் அவங்களை மீட்டெடுக்க முடியுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்து வாங்க. இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இது பாதிப்புகள் நமக்கு என்ன வரும்? எப்பயுமே மனிதன் தனக்கு ஒரு பாதிப்பு வரும்போது பயப்படலாம், அதுல இருந்து மீளணும் நினைக்கிறான். நிறைய பேசலாம், நிறைய தவறுகள் இருக்கு, சமூகம் கெட்டு போச்சு, சமூகம் சரியில்லை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உண்மை என்னன்னா யதார்த்தம் என்ன, இது பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்க மனசுல கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பக்கத்துல வரும்போது அதுல இருந்து நீங்க மீள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். முதல் விஷயம், உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடும். போதைப் பொருள் பயன்படுத்துறதுனாலயோ அதிகமான தவறான விஷயங்கள்ல மொபைல்கள்ல டிவிகள்ல இன்டர்நெட்ல பார்ப்பதை கொண்டு என்ன நடக்கும்னா நம்ம உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். நோய்கள் அதிகமாக தாக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே சோம்பேறிகளாக இருக்க ஆரம்பிக்கும். எதிலையுமே ஒரு ஈடுபாடு ஏற்படாது. படிப்பு, மனைவி, சொந்தம், அத்தா, அம்மா, மகல்லா எதன் மீதும் ஈர்ப்பு இருக்காது. பாவங்கள் அதிகரிக்க உடல் செல்களுடைய சக்திகள் குறைஞ்சு நம்ம இயற்கையில இயலாத மனிதர்களாக மாறுவோம். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா 30 வயசுலேயே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்கிறாங்க. இளம் வயதுல இளைஞர்கள் இறந்து போயிடுவாங்க. அது டேட்டாபேஸ், அவ்வளவு டேட்டாபேஸ் இருக்கு. சமீபத்தில் இந்து பேப்பர்ல வந்தது. இன்னைக்கு இளைஞர்கள், அதிக இளைஞர்கள் 30-35 வயசுலேயே ஆன்ஜியோ இருக்கிறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. காரணம் என்னன்னா இந்த தவறான போதை வஸ்துக்கள்ல தவறான படங்களை வீடியோக்களை பார்க்கறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியல, அத்தாமாவோடு சந்தோஷமாக பேச முடியல, நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியல. எல்லா நிலையிலும் மன அழுத்தம் அதிகமாகி கூடிய சீக்கிரம் சிறு வயசுலேயே இறக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய சமூகம் நம்ம தமிழகத்துல 56 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கும். 56 லட்சம் முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 7-8% தமிழகத்தில் இருக்கும். இதுல வாலிபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்லப்படுது 26 லட்சம் வாலிபர்கள் இருக்கிறாங்க தமிழகத்துல மட்டும். நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய வலுவான சமூகம் நம்முடைய சமூகம். ஏன் நம்ம எல்லா நிலையிலும் பின்தங்கி இருக்கிறோம்? ஏன் லால்பேட்டையில இருந்து ஒரு கலெக்டர் உருவாக முடியல? ஏன் லால்பேட்டையில இருந்து ஒரு ஜட்ஜு உருவாகல? ஏன் லால்பேட்டையில இருந்து உருவாக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த அளவுக்கு ஆற்றலும் அறிவும் இங்க உள்ள இளைஞர்கள் இருக்குது. காரணம், நீண்ட இலக்கை உருவாக்கி தொடர் பயணத்தோடு மூத்த ஆளுங்களுடைய தலைமையில அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படை நம்ம நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதுல முதல் அடிப்படை, நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுனால நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சு போகுது. ரெண்டாவது, ஆண்மை இல்லாம ஹாஜர் கூட என்ன சொன்னா, நிறைய ஆண்களுக்கு பெண்கள் கிடைக்கிறது. இன்னைக்கு இந்தியா முழுக்க உள்ள நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்களுக்கு மட்டும் நான் சொல்லல, மொத்த இந்தியாவில் 36% 100 பேர் கல்யாணம் அடைந்தா 36 பேர் டிவோர்ஸ் ஆகுது. இந்த 36 பேர்ல கிட்டத்தட்ட 80% ஆன்லைன் கூடாதுன்னு சொல்லலாம். காரணம் 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகுதல், இன்னொன்று மென்டலி நம்ம அடிமைகளாக. மொபைல், இன்டர்நெட் இருக்கு நவ் வார் ஆஃப் ஷைத்தான்னு சொல்றாங்க. உலகத்துல இப்ப உள்ள மிகப்பெரிய யுத்தம் என்ன தெரியுமா? வலைதளம். இந்த வலைதளத்தின் மூலமாகத்தான் உலகத்துல மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. ஒரு மிகப்பெரிய சமுதாயமே கேம்ல அடிக்ஷன் ஆகுறாங்க, இன்டர்நெட்ல போனோகிராபிக் படங்கள் பார்த்து அடிக்ஷன் ஆகுறாங்க, டெக்னாலஜி அடிக்ஷன் ஆகுறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, அதனுடைய மிகப்பெரிய மோசமான விளைவு ஆன்மீகம் குறைஞ்சு குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இல்லாத இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்துல அதிகமாகிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த பாதுகாப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயத்துல நம்ம இருக்கணும். நிறைய குடும்பங்கள்ல பெண்கள் கொடுக்க மறுக்கிறாங்க, பெண்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது மிக மோசமான நிகழ்வா போயிருக்கு. அதனால இளைஞர்கள் தயவு செய்து இந்த பழக்கத்தை யாராரு பயன்படுத்துறாங்க இல்ல யாரு செய்யறாங்களோ அவங்களை கண்டறிஞ்சு அவங்களை கேவலப்படுத்திடாம ஜமாத் உலமாவுடைய உலமாக்கள் அதுக்கு ஒரு குழுவாக இருந்து அந்த இளைஞர்களை தனிப்பட்ட முறையில் அழைச்சு அவங்கள்ட்ட உட்கார வச்சு பேசி தயவு செய்து அவங்களை மீட்டெடுக்க முயற்சி பண்ணுங்க. இது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. 3வது, மனநிலை பாதிக்கிறது. இப்ப ஏன் கொலைகள் நடக்குது?
ஏன் கொள்ளைகள் நடக்குது? சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய ஊர், நான் பேர் சொல்ல விரும்பல, 3 மாசத்துல மட்டும் 400 இளைஞர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 400 இளைஞர்கள் மீது ஒரு இஸ்லாமிய ஊர்ல. காரணம் என்னன்னா, ட்ரக்ஸ் பயன்படுத்தது, ராபரிஸ்னா எப்படின்னா, இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அது இல்லாம இருக்க முடியாது. அதை வாங்குறதுக்காக என்ன துணிவையும் அவங்க செய்ய தயாராகிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, என் வீட்டில் உள்ள என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குங்கிறத அவனுக்கு சொல்றது, அவனுடைய வீட்டில் உள்ள காசு போன நகையெல்லாம் எங்க இருக்கு அவன் எனக்கு சொல்றது. இப்ப நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டு, நான் அவன் வீட்டில் திருடுறது, அவன் என் வீட்டில் திருடுறது. உண்மை, நான் கண் கூட பார்த்ததை சொல்றேன். 400 இளைஞர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு சமூகம் போனுச்சுன்னா எப்படி எழுச்சி அடையும், எப்படி உருவாகும்? இந்திய உருவாக்கத்துல இந்திய எழுச்சி நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற தயவு செய்து இளைஞர்களை யோசிச்சு பாருங்க, நிதானமாக யோசிச்சு உங்களுக்குள்ள நீங்க பேசி பாருங்க. ஒரு எழுச்சி எப்படி ஏற்படுத்த போறீங்க? இன்னைக்கு எல்லா நிலையிலும், வேலை வாய்ப்புகள்ல, பொருளாதாரத்துல, கல்வியில, சமூக நிலையில எல்லாத்துலையும் பின்தங்கி இருக்கிறோம் சொல்றமே தவிர, அதை எப்படி எழுச்சி அடைய வைக்க போறோம், அதை எப்படி உருவாக்க போறோம், அதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இப்படியே ஜாலியா மூளையா நின்று பேசுறதுனால மாற்றம் வந்துருமா? இப்படி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இளம் காலங்கள்ல, இளமை காலங்கள்ல முழுக்க நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் எல்லாத்தையும் முழுக்க நண்பர்களோடு பப்பு கிளப்பு என்ஜாய்மெண்ட் இப்படியே போனோம்னா சமூகத்தை யார் பார்க்கிறது? சமூகத்தை யார் பார்ப்பா? சமூகத்தினுடைய எழுச்சிக்கு நீங்க எப்படி முன்வர போறீங்க? இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் சார்பாக, பொறுப்புதாரிகள் சார்பாக ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான முதுகெலும்புகள் நீங்க தான். யூ ஆர் த பேக்போன் ஆஃப் சொசைட்டி. முழு சமூகத்தினுடைய முதுகெலும்புகள் இளைஞர்கள். எந்த சமூகத்தில் இளைஞர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக, ஆழ்மிக்கவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த சமூகத்தை எந்த சக்தியாலும் ஒரு வாழும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் அவங்க திட்டமே நம்ம இளைஞர்கள் மேல் கை வச்சிருக்கிறாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு தமிழகத்தில் 21 இஸ்லாமிய ஊர்கள் இருக்கு. லால்பேட்டை, கீழக்கரை, தொண்டி, காயப்பட்டினம், பள்ளப்பட்டி, இது போல 21 ஊர்கள் இஸ்லாமிய ஊர்கள் இருக்கு. இந்த எல்லா ஊர்களையும் சேம் பிரச்சனை. நைட் நேரத்துல 10-15 இளைஞர்களா கூடி நிக்கிறாங்க. தயவு செய்து இங்க வந்திருக்கிறவங்க உங்க மனசுல நான் ரிக்வெஸ்டா, அது என் நண்பர்களா சொல்றேன், அப்படி கூடி இருந்து என்ன பேசுவோம்? யோசிச்சு பாருங்க, என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறோம்? அந்த கூட்டத்தை கொஞ்சமா குறைச்சிருங்க. அதுல யாராவது கலந்தீங்கன்னா தயவு செய்து ஆக்கப்பூர்வமான வேலைக்கு வாங்க. இன்னைக்கு சமூகத்துல படிப்புத்துறை எவ்வளவு பாதாளத்தில் இருக்கு, பொருளாதாரத்துல எவ்வளவு சரிவடைஞ்சிருக்கிறோம், கல்வியில எவ்வளவு சரிவடைஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் யார் தூக்கி நிறுத்த போறா? கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா, கொடி குடிச்சுக்கிட்டே இருந்தா மாற்றம் வந்துருமா? வராது. அதிகாரத்துல வரணும். சமூகத்தினுடைய எல்லா நிலைகளையும் எழுந்திருந்து நிற்கணும். ஒரு சமூக மாற்றம் தேவைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இங்க நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் எந்த சமூகம் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. இளைஞர்கள் ரிக்வெஸ்டா கேட்கிறோம், தயவு செய்து சமூக வளர்ச்சியில முன்பாங்க. உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய நேரத்தை உங்கள்கிட்ட வேற எதுவுமே கேட்கல, நீங்க உருவாக்குங்க சமூகம். தயவு செய்து இந்த நிலையிலிருந்து மாறும். மனநிலை பாதிப்புகள் அடையும். கை கால் முடக்க நிலை ஏற்படுது. சீக்கிரமே கால் வழங்காது, கை வழங்காது, ஸ்டோக் வந்துடுது, மூளையில ஸ்டோக் வந்துடுது. அப்படி படுத்தே கிடக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. தயவு செய்து மீண்டு வந்தது. சிறு வயதில் மரணம். இன்னைக்கு இந்தியாவில் இந்து பேப்பர்ல இன்னைக்கு வந்த நியூஸ் சொல்றேன். ஆக்சுவலா மிக முக்கியமான ஒரு நியூஸ். சிறு வயது மரணம் இந்தியாவில் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமான உள்ள நாடு இந்தியா. சைனா கூட கிடையாது, ஜப்பான் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, ஜெர்மனி கிடையாது. உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமான உள்ள நாடு இந்தியா. கிட்டத்தட்ட 57% இளைஞர்கள் இருக்கிறாங்க. 130 கோடி இந்தியர்கள்ல 57%, குறைஞ்சது 60 கோடி பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அவ்வளவு பெரிய நாடு. அதுல 17% முஸ்லீம் இளைஞர்கள். கிட்டத்தட்ட 20 கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறோம். 20 crore people முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட சொல்லப்படுறாங்க 11 கோடி முஸ்லீம்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருந்தும் நம்ம ஏன் பின்தங்கி போறோம்? காரணம் என்ன? நம்மகிட்ட நீண்ட இலக்கு இல்லை, தொடர் பயணம் இல்லை. அதை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை கெடுக்கிறதுக்கு நான் முறைகளை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சிறு வயதில மரணங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து எப்படி மீளணும் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து இந்த 2 வஸ்துக்களை முழுக்க இது தப்பு அப்படிங்கிறத உங்க உணர்வு ரீதியா நீங்க விளக்கணும். இது பயிற்சிகள் மூலமாக தான் நடக்கும். ஒரே பயான்ல, ஒரே நிகழ்வு
மீள முடியாது. ஆனால் தொடர்ந்து பேசுவதை கொண்டு நிச்சயமாக இதில் மீள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்க நண்பர்கள்ல உங்களுடைய கூட இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க யாராவது அந்த சூழ்நிலையில இருந்தாங்கன்னா நைஸா அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு அவங்களை கேவலப்படுத்திடாம யார்கிட்டையும் சொல்லிடாம ஜமாத்துல் உலமாக்கள் பொறுப்புகள் கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட கொண்டு வாங்க. அவங்க நசீகத் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். பெரும் பெரும் குடும்பத்தினுடைய இளைஞர்கள் மாட்டிக்கிட்டாங்க. நான் ஒரு பெரிய இஸ்லாமிய ஊருக்கு போனேன். அல்லாஹ் ஒரு பெரும் செல்வங்கள், ஒரு பெரும் செல்வங்கள், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். மேல இருந்து சத்தம் கேட்குது. நான் கேட்டேன், ஹாஜியா என்ன சத்தம் கேட்குது என்னன்னு கேட்டேன். அவனை ஒன்றும் இல்லை மாமா, நீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சொல்லுங்க. திரும்பி பேசணும், திரும்பி பேசணும், திரும்பி சத்தம் வருது. திரும்பி கேட்டேன், ஹாஜியா என்ன பிரச்சனை? அவனை ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத. தேடி தேடி அழுகிற பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு மதரசாவுக்கு தலைவர் கூட. அழுகிற, தேடி தேடி அழுகிற. அது என்ன ஆச்சு? மொரனா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும், எல்லா பொருட்களையும் என் மகனுக்கு கொடுத்தேன், என் பிள்ளைக்கு கொடுத்தேன். உலகத்துல பல நாடுகளில் படிக்க வச்சேன். நான் அடிப்படை குரானை கொடுக்க மறந்துட்டேன், அடிப்படை தீன கொடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கு டெய்லி குடி கஞ்சா டெய்லி வரலாம். என்ன என் அம்மா, என்னுடைய மனைவிய, அவனுடைய மனைவி எல்லாத்தையும் அடிக்கிறான். அவர் கேட்டாரு, மொரனா என் மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்கன்னு சொன்னார். என்னுடைய மகன் மௌத்தாகும்படி துவா செய்யுங்க, என்னால தான் முடிகிற மகனா அவ்வளவு கஷ்டப்படுத்துறான். பெரும் பெரும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய மனிதர், அந்த செல்வம் என்பது அவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது முழு சமுதாயத்துக்கும் சொந்தமானது. அவருடைய வீழ்ச்சி என்பது பல மதரசாக்கள், பல பள்ளிக்கூடங்கள், பல கல்லூரிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. இப்ப அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை பாதுகாத்து தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கி, தீனோடு உருவாக்கி, தன்னுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கு கொடுத்து, நான் எப்படி வீணுக்கு சேவை செய்தனோ அதே போல அதான் நீயும் செய்வதை அப்படித்தானே உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக செல்வந்தர்களுடைய குழந்தைகள் கேள்விக்குறியாக இருக்கிறாங்களே. காரணம் ஒவ்வொரு ஊர்களும் தயவு செய்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சு சில அடிப்படை விளைவுகளை குழந்தைகள்கிட்ட பேச பேச அந்த குழந்தைகள், அந்த வாலிபர்கள் மீள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு பயான் நிகழ்ச்சி கிடையாது. வந்தோம், கேட்டோம், களைஞ்சு போனோம் இல்ல. இதுக்கு உண்டான ரெமெடிஸ் என்ன சொல்யூஷன் நம்ம ஊர்ல இல்ல. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். ஆனா வராம இருக்கிறதுக்கு வருமுன் காப்போங்கிற திட்டம் என்ன, அதை நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். இங்க இருக்கக்கூடிய அநேக பள்ளிகளுடைய முத்தவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்க மஸ்ஜிதுகளை எப்படி பாதுகாக்க போறீங்க? உங்களுடைய வாலிபர்களை எப்படி பாதுகாக்க போறீங்க? இங்க ஜமாஅத்துல் உலமா ரெடியாக இருக்கிறாங்க, அர்ப்பணிக்க உலமாக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. உலமாக்கள் உமராக்கள் இணைந்து வருங்கால வாலிபர்களை ஆளுமை மிக்க ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக எப்படி உருவாக்க போறோம்? தயவு செய்து இன்னைக்கு யோசிக்கணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் உங்கள் குடும்பம், மனைவி, குழந்தைகளின் வருங்கால நிலை மோசமாகுது. இதுல பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய நிலைகள் என்ன? கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க, மறைச்சு குழந்தை பாக்கி 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வாழ்க்கையே நரகமாக மாறுது. அந்த பெண்மணிக்கு தவறான சிந்தனைக்கு அந்த பெண்மணி உட்படுத்தப்படுறாங்க. சமூகத்துல பல மோசமான நிகழ்வுக்கு காரணமாகறாங்க. அப்போ உங்களுடைய தயவு செய்து அந்த வாலிபர்களுக்கு புரிய வைக்கணும், ரியலிஸ்டிக் பண்ண வைக்கணும். நீ செய்யாதன்னு சொல்வதை விட நீ செய்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத அடிக்கடி சொல்ல சொல்ல நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் திரும்ப திரும்ப ஒரு பயான் நிகழ்ச்சியில் முடிச்சிடக்கூடாது. மாதம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலையும் தொடர்ந்து இதை நடத்திக்கிட்டே இருக்கணும். தொடர் பயான் நிகழ்ச்சி, தொடர் விழிப்புணர்வு நிகழ்வாக இதை நடத்தி கொண்டே இருக்கணும். இறுதியாக சமுதாயத்தில் அனாதையாக்கப்படுது. சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு மையத்தை கூட இங்க அடக்க முடியாது. அவ்வளவு மோசமான நிலைக்காக ஆளாகப்படுவாங்க. குடும்பத்துல யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. பெத்த மகள் கண்டுகொள்ள மாட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். இறுதியாக இழிவான மரணம் இருக்கும். இழிவான மரணம் ரோடுகள்ல, வண்டிகள்ல அடிபட்டு இறங்கக்கூடிய நிலைகள் இருக்கும். நல்லா பாதுகாக்கணும். இப்ப இந்த நிலையிலிருந்து மக்களை, சமூகத்தை மீட்டெடுக்கணும்னா இதனுடைய விழிப்புணர்வை தெளிவான முறையில் கொடுக்கணும். இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால நான் முதல்ல சொன்னது உலகம் ரீதியான பாதிப்புகள். இன்னொன்று மறுமையிலும் மிகப்பெரிய கஷ்டம். அல்லாஹ்வுடைய பார்வையிலும் ரொம்ப கஷ்டமாக்கப்படும். இப்ப நானும் நீங்களும் உலகத்துல முஸ்லிம்களாக பிறக்கணும்னு கேட்டு பிறக்கல. அல்லாஹ்வா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள். உலகத்துல யாருக்கும் கொடுக்க முடியாத அருள். நம்மெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்ப நாம இறைவனுடைய கட்டளைக்கு செவிசாய்க்காம அவனுடைய தவறான சிந்தனைகளை சைத்தானுடைய தவறான சிந்தனைகளை பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது.
நம்ம அமல் செஞ்சோம்னா என்னதான் விழுந்து விழுந்து எவ்வளவுதான் ஜக்காத் பண்ணி எவ்வளவுதான் தொழுதாலும் ஒருபோது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய அமல்களில் உயிர் இருக்காது, ரியலிஸ்டிக் இருக்காது, உணர்வு ரீதியான அமல்கள் இருக்காது. பேருக்கு தொடரக்கூடியவங்களாக, பேருக்கு தொப்பி வச்சவங்களாக, பேருக்கு நடக்கக்கூடியவங்களாக உயிரிட்ட ஜடங்கள் மாதிரி நாம் ஆக்கப்படுவோம். மூணாவது, நன்மையின் பக்கம் ஆர்வம் இருக்காது. யாராவது வாங்க இதை செய்யுங்கன்னு கூப்பிட்டு ஆர்வம் இருக்காது. இப்ப இங்க வந்திருக்கவங்க, நான் ரியலிஸ்டிக்கா சொல்றேன், இங்க வந்தவங்க யாருமே போதைப் பொருள் பயன்படுத்த வாய்ப்பு ரொம்ப குறையும் மாட்டாங்க. போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. இங்க வந்தவங்க எல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, இங்க வராம இருக்கிறாங்கல்ல, இங்க வெளியே வராம இருப்பாங்கல்ல சில நபர்கள், அவங்க போதைப் பொருள் பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஆனா நன்மையின் பக்கம் ஆர்வம் இருக்காது. அதை பயன்படுத்தக்கூடியவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டா ஒருபோதும் வரமாட்டாங்க. ஆனா அவங்களை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய முயற்சி. ஸோ நன்மையின் பக்கம் ஆர்வம் குறைஞ்சிருக்கும், தனிமையும் வெறுமையும் அதிகரிக்கும். மனைவிட்ட எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க, அம்மா அத்தாட்ட எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க, நண்பர்கள்ட்ட வியாபாரங்கள் மோசமடையும், சூழ்நிலைகள் மோசமாக மாறும், தனிமையும் வெறுமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லா நிலையிலும் மோசமான சிந்தனைகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அடுத்ததாக, சமூகம் மற்றும் குடும்பத்தின் மீது அக்கறை இருக்காது. சமூகத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ இல்ல குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றியோ இல்ல ஏழ்மைகளை பற்றியோ இல்ல மனைவி மக்களை பற்றியோ எதை பற்றியும் அக்கறை இருக்காது. அவனுக்கு தேவையெல்லாம் அந்த கொஞ்சோடு கஞ்சா போட்டு படுத்துக்கணும், இது மட்டும்தான் அவனுக்கு தேவையாது. மிக மோசமான நிலை ஏற்படும். ஒன்னு ஆத்மா இறந்து விடும், அல்லாஹ்வின் நினைவே இல்லை, அல்லாஹ்வுடைய நினைவே நமக்கு இருக்காது. நமக்குள்ள உள்ள ரூஹானி இறந்து, இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். நம்மளை விட்டு போயிடும். நன்மையின் மீது எதன் மீதுமே அக்கறை இருக்காது. அப்படிப்பட்ட இளைஞர்களாக அவங்க மாறுவாங்க. யாரை பார்த்தாலும் இச்சையாக பார்க்க தோன்றும். நம்ம முதல்ல சொன்ன உலகத்துல ரெண்டு மிகப்பெரிய பாவங்கள், ஒன்று போதைப் பொருள் பயன்படுத்துதல், இன்னொன்று மிக மோசமான பார்வை இந்த கெட்ட பார்வைகள்ல இன்டர்நெட்டை பார்க்கறது, மொபைல்ல பார்க்கறது. தயவு செய்து அதுல இருந்து மீள்வதற்கு எப்படியாவது முயற்சி பண்ணுங்க. எப்படி செய்யணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா தவறுகளை மட்டும் சொல்வதல்ல, அதுல இருந்து எப்படி மீறணும்னு தெரிஞ்சுக்கணும். இங்க அநேக வாலிபர்கள், அநேக இளைஞர்கள் தவறு செய்யணுங்கிற உணர்வு வந்துருச்சு, அவங்களை எப்படி மீட்டெடுக்கணுங்கிறது தெரியறது இல்லை. ஒவ்வொரு மகல்லாக்களும் ஒவ்வொரு ஆளுங்களும் தயவு செய்து அவங்களை எப்படி மீட்டெடுக்கணுங்கிற அந்த ரெமெடிஸ் சொல்யூஷனை சொல்லிக் கொடுப்பது நம்ம கடமை. நான் சொல்றேன், மாட்டிக்கிட்டாங்க எப்படி வெளியெடுக்க போகும். அல்லாஹ்வின் அருளையும் நபியினுடைய சிபாரிசையும் இழந்துருவோம் மறுமை நாள். இறுதியில சொர்க்கத்துக்கும் போக முடியாது, அல்லாஹ்வையும் பார்க்க முடியாது, ரசூலையும் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல ரிதாவும் இருக்காது, மறு உலகத்துல லிகாவும் இருக்காது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தன்மைகள் இழந்துரும். இந்த ரெண்டு மோசமான நிகழ்வுகள் காரணமா. சோ இதுதான் நமக்கு மறுமையில ஏற்படக்கூடிய, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய மிக மோசமான நிலைகள். இதிலிருந்து நம்ம சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்க போறோம்? இது ஷைத்தான் மனித சமுதாயத்தின் மீது கொடுத்துள்ள யுத்தம். தட் இஸ் கால்ட் இன்டர்நெட் வார் சொல்றாங்க. உலகத்துல உலகளவில் இஸ்லாமிய சமூகம் மட்டும் இதுல பாதிப்படையல, முழு உலகத்திலும் எந்த மதம் சார்ந்த மக்களாக இருந்தாலும் எந்த அறிவு சார்ந்த மக்களாக இருந்தாலும் சொல்றாங்க, எங்க சமுதாயத்துல மிகப்பெரிய வீழ்ச்சி, இது மனித இனத்தினுடைய வீழ்ச்சின்னு சொல்றாங்க. இது இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் வீழ்ச்சி அல்ல, முழு மனித இனத்தினுடைய வீழ்ச்சின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது வீழ்ச்சி இருக்குன்னா, ஒண்ணு ஆன்மீக வீழ்ச்சி, மக்களை நேசிக்கக்கூடிய தன்மைகள் குறைவு, கொடூரமான யுத்தங்கள் நடக்குது, கொடூரமான செயல்கள், கற்பழிப்புகள், மோசமான நிகழ்வுகள் ஏற்படுது. ஆன்மீக ரீதியாக இந்த உலகம் அழிவை நோக்கி நகருது, வீழ்ச்சியை நோக்கி நகருது. இரண்டாவது சொல்றாங்க அறநெறி வீழ்ச்சி. அறநெறி வீழ்ச்சி, ஒழுக்கம் யார்கிட்டையுமே இல்லை, பார்வைகள் குறைஞ்சிருச்சு, மிக மோசமான ஆன்மீக சிந்தனை, நபியினுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய அருள், மனிதர்களை நேசிப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது உலகத்துல. இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்ம மக்களிடத்துல திரும்ப 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 மக்களுக்கு பதக்கீர் பையன் அதிகரா தன்மகள் உண்மையை விழிப்புணர்வை கொடுத்து கொண்டே இருக்கணும், இளைஞர்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். நான் மூணாவது சொல்றேன், உடலியல் சார்ந்த வீழ்ச்சி. ஒரு வருத்தமான ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க, ஐநாவுடைய சமீபத்திய ரிப்போர்ட். உலகத்துல ஓரிரை சேர்க்கை அதிகமாயிருச்சு. 36% பெண்கள் குழந்தை பெற்றுக்க விரும்புறதில்லை. உலகம் எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டே ரெண்டு, திரும்ப திரும்ப அடிப்படை காரணம் ரெண்டு தான். ஒண்ணு போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் மக்கள் அடிமைகளாக ஆக்கப்படுறாங்க. இன்னொன்னு தவறான பார்வைகள், தவறான விஷயங்களை தொடர்ந்து பார்ப்பதை கொண்டு மென்டலி அந்த ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக மாற்றப்படுறாங்க. அதன் காரணமாக மனித இனமே மிக மோசமான சீரழிவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
சமீபத்திய ஒரு ரெக்கார்டு, உலகத்துல 200 சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகம் முழுக்க 2000 பக்கத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஆய்வை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வில் அவங்க சொல்றது, இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது. முதல்லலாம் பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சொன்னோம்னா அந்த குழந்தைங்க வாட்டுன்னு தான் கேட்பாங்க. நல்லா யோசிப்பாங்க. இப்போ குழந்தைகள்கிட்ட பேசணும்னா அந்த குழந்தைங்க வாட் என்னன்னு கேட்பாங்க, இதை செய் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னு கேட்பாங்க. நான் ஏன் இதை செய்யணும்னு கேட்பாங்க. மனநிலை மாறுது. குழந்தைகளுடைய மனநிலை சமூகத்தில் மாறிக்கொண்டே இருக்கு. இதை மீட்டெடுக்கிறதுக்கு வழி என்னன்னா தொடர் விழிப்புணர்வு, தொடர் கல்வியத்து, தொடர்ந்து அவங்க சந்திச்சு கொண்டே இருப்பதை கொண்டுதான் இந்த மனிதர்களை, அது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க முடியுங்கிறது நான் இன்டர்நேஷனல் லெவல்ல விஷயத்தை நான் சொல்றேன். தயவு செய்து இளைஞர்கள் கொஞ்சம் ஆழமாக நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இது உங்களுடைய காலம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நாங்கள் இருக்க மாட்டோம். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லாமே நீங்க தான் முன்ன வர போறீங்க. இப்ப நீங்க ஆளுமைகளாக, ஒழுக்கங்கள் உள்ளவர்களாக, நபிய சுன்னத்தை, அல்லாஹ், குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்து பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் தயவு செய்து உள்ள கொண்டு வாங்க. உங்களை நீங்களே பேசி பாருங்க. டாக் யுவர் செல்ஃப், டாக் யுவர் இன்னர் வாய்ஸ். உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க, ஒரு மாற்றம் எப்படி வரும், உங்களை கொண்டுதான் வருங்கிறத திரும்ப திரும்ப அசை போடுங்க. திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. வெறும் பயான் நிகழ்ச்சி வந்தோம், பல விஷயங்கள் பேசலாம், காது கொடுத்து கேட்டோம், போரோடு போயிடாது. தயவு செய்து உங்களுக்குள்ள பேசி, உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள அசை போட்டு பாருங்க. இறுதியாக சமூக வீழ்ச்சி ஏற்படுது. சமூக வீழ்ச்சி கடைசியாக மனித இனமே வீழ்ச்சியை நோக்கி நகருதுன்னு சொல்றாங்க. என்ன 2 பாவம் தான் சொல்றோம். இந்த பாவத்திலிருந்து மனித இனத்தை பாதுகாப்பது கலீஃபாவான முஸ்லிம்கள் நமக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்கு. ஆனா இதுல மிகப்பெரிய வேதனை என்னன்னா நாமளே இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறதா மிகப்பெரிய வேதனை. இதுல இருந்து குழந்தைகளை, வாலிபர்களை, பெண்களை எப்படி நம்ம மீட்டெடுக்க போறோங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, இந்த பழக்கங்களை எப்படி விடுறது? இவ்வளவு நேரம் பேசணும், இவ்வளவு நேரம் அது நடக்குது, இது நடக்குது, பழக்கமாயிருச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு பேசணும். எப்படி விடுபடுறது? ஒரு 10 விஷயங்கள் சொல்றாங்க. 10 விஷயங்கள் மிக ஆழமா சொல்றாங்க. முதல் விஷயம் உறுதி கொள்ளுது, நீயத் செய்யுது. ரொம்ப உறுதியாக உறுதி கொள்ளுது. நான் ஒருபோதும் இந்த பழக்கத்தை எடுக்க மாட்டேன், இந்த பழக்கத்திலிருந்து நான் மீறுவேன், நிச்சயமாக ஷைத்தான் என்னை வழி எடுக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப ஆழமாக உள்ள கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாம் சொல்றோம். ரியலிஸ்டிக்கா உணருங்க, இதனுடைய விளைவுகளை உணருங்க. இப்ப நீங்க யாராவது உங்க நண்பர்களுக்கு அப்படி இருந்தாங்க, மோசமான படங்கள் பார்க்குறாங்க, அதை ஜாலியா என்ஜாயா நினைக்கிறீங்க, இல்ல அது மிகப்பெரிய வீழ்ச்சிங்கிறத புரிய வைங்க. மென்டலி அவன் வீழ்ச்சி அடையலாம், பிசிக்கலி அவன் வீழ்ச்சி அடையலாம், சோசியலி அவன் வீழ்ச்சி அடையலாம். அவனுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அப்படி கிடைச்சி மனைவியோட கல்யாணம் பண்ணா குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் கிடைக்காது, அது இன்னும் மோசமான நிலைக்கு மன அழுத்தத்துக்கு ஆழமாகுது. எல்லாத்துக்கும் இறுதியாக இளம் வயசில் இறந்து. அதனால வாலிபர்கள் கொஞ்சம் ஆழமாக யோசி, உறுதி கொள்ள வைக்கும். மனதளவில் திரும்ப 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 உறுதி கொள்ள வைக்கும். 2வது சொல்றாங்க, தொழுகை அதிகமாக கடைபிடிக்கும். தொழுகையை கடைபிடிப்பதை கொண்டு மட்டும்தான் நம்ம இதிலிருந்து மீள முடியும் சொல்றாங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, யாராவது அதுல மாட்டிக்கிட்டோம், அதுல அடிக்ட் ஆகிட்டோம், அதுல இருந்து மீள முடியல, அது உங்களுக்கு தான் தெரியும். பேசுற எங்களுக்கு தெரியாது, கேட்கிற உங்களுக்கு தான் தெரியும் யாராவது எந்த நிலையில இருக்கிறோம்னு சொல்லி. இதுல இருந்து மீளணும்னா நீங்க செய்ய வேண்டிய 2வது மிக முக்கியமான வேலை, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் 2 தொழுது அல்லாட்ட கேளுங்க. அவன்கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என்னை பாதுகாப்பு, யாரெல்லாம் என்னை பாதுகாப்பு, திரும்ப திரும்ப கேளுங்க. அல்லாட்ட கேட்க கேட்க நிச்சயமா அல்லா நம்மளை பாதுகாப்பு. உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய யாராவது தவறுகள் செய்து அந்த மக்கள்கிட்ட பேசுங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. 3வது, ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மை உணர்ந்துக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், தவறுகள் இருந்து நம்ம எப்படி மீள போறோம், தவறுகள் செய்வதனால எனக்கு என்ன பாதிப்புகள் வருது. ஒவ்வொரு நாளும் படுக்க போறதுக்கு முன்னாடி காலையில எழும்போது ஒரு 2 நிமிடங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக அதுல இருந்து மீள்வதற்கு அநேக வாய்ப்புகள். நான் கவுன்சிலிங் முறையை சொல்றேன். நான் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு கவுன்சிலிங் தான் நான் சொல்றேன். இதை சொல்லும் போது ரியலிஸ்டிக்கா அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நேரடியாக செய்யாதீங்கன்னு சொல்வதை விட இப்படி செய்ய அதுல இருந்து விடுபட முடியும்னு சொன்னா அந்த பெண், அந்த ஆண் நிச்சயமாக அந்த மாற்றி கொள்ள முன் வர்றாங்க. ஸோ அதனால 3வதாக முக்கியமான விஷயம், உங்களை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க, நம்மளால இதிலிருந்து வெளிவர முடியாதா, நம்மளால நம்முடைய நண்பர்களை மீட்டெடுக்க முடியாதா, நம்ம நண்பர்களை சரி செய்ய முடியாதா, உணர்ந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
நாலாவது பழக்கத்தை ஊக்குவிக்கும் செயல்களை தவிர்த்து கொள்ளும். அந்த நண்பர்களோட சேர்ந்து உட்கார்றது, கூடி 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 பேசுறது. தயவு செய்து எல்லா இஸ்லாமிய ஊர்களையும் நான் கண்கூடா பார்க்கறது. எல்லா ஊர்களையும் நைட்டு 8 மணிக்கு மேல 15 இளைஞர்களாக கூடி கூடி இந்த ஊர் முழுக்க நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியும். நாட் ஓன்லி ஃபார் லால்பேட்டை, பள்ளப்பட்டியில, கீழக்கரையில, காயல்பட்டியில, எல்லா இஸ்லாமிய ஊர்களையும் இந்த நிலைமை இருக்குது. அப்ப நம்ம பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா, இப்படி 10 பேர் சேர்ந்து பேசதான் மாற்றங்கள் வருது. இதுக்கு என்ன தீர்வு என்ன சொல்றாங்கன்னா, ஊர்கள்ல பொது லைப்ரரி உண்டாகுங்க, பொது நூலகங்களை ஏற்படுத்துங்க, பொதுவான வகுப்புகள் ஆரம்பிங்க. இது மாதிரி வகுப்புகள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாலிபர்கள் அந்த வகுப்புகளோடு கொண்டு வாங்க. நான் பஞ்சாப் போயிருந்தேன், மாஷா சரி, பஞ்சாப் அந்த பகுதியில் போகும்போது ஆச்சரியமான விஷயம், தெருவுக்கு தெருவு அந்த பாக்ஸிங் வகுப்புகள், தெருவுக்கு தெரு உடற்பயிற்சி மையங்கள் இருக்கு. உடற்பயிற்சி மையங்கள் ஒரு காலத்துல 1960 70 பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதிகளில் அபீன் பயன்படுத்துவது அதிகமாக இருந்துச்சு. அதிகமான போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய மாநிலங்களாக அது இருந்துச்சு. அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்களை 2 விஷயங்கள்ல பயன்படுத்தினாங்க. ஒண்ணு லைப்ரரிக்கு அனுப்புனாங்க, புத்தகங்களை படிக்க வச்சாங்க. 2வது உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய ஆர்மியில 40% சிந்துகள் தான் இருக்கிறாங்க. யோசிப்பாங்க, விளையாட்டுத் துறைகள், எல்லா விளையாட்டுத் துறைகளிலும் சிந்துகள் தான் இருப்பாங்க. காரணம் என்ன, ஒரு அவங்களுடைய ஆட்டிடியூட வேற ஒரு துறையின் பக்கம் மாத்தினாங்க. ஒண்ணு படிப்பின் பக்கம் மாத்தினாங்க. இன்னைக்குள்ள IAS, IPS, IRS, ராணுவம், டிஃபென்ஸ் எல்லா துறைகளிலும் யார் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைச்சாங்க. அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம என்ன நம்ம ஊர்கள்ல செய்ய முயற்சிக்கிறோம். 2வது தனிமையில் இருப்பதை தவிர பயணம் செய்யுங்கள். தனிமையில உட்காராதீங்க. தவறான பழக்கம்ங்கிறது அது ஒரு என்சையம் மாதிரி. இந்த என்சையம் மூளையில சுவர்ந்து நிற்கும். அப்படியே ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நீங்க 14 மணி நேரம் செய்றீங்க, இல்ல 40 நாள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை ஒரு நேரத்துல செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்க மூளையில என்சையமா வந்துடும். அப்படி என்சையமா வந்துருச்சுன்னா அதுல இருந்து மீள்றதுக்கு தொடர்ந்து நீங்க உழைச்சு வேற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாதான் உங்களால மீள முடியும். மாறாக டக்குன்னு அந்த பழக்கத்திலிருந்து வெளிவந்துட முடியாது. அதனால நம்ம என்ன செய்யுது, மெயினான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தனிமையில உட்காராதீங்க, குடும்பத்தோட சேர்ந்துடுங்க, குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க, நல்ல விஷயங்கள் நல்ல பயான்கள்ல உட்காருங்க. வண்டி எடுத்துட்டு மெதுவா உங்க ஒய்ஃபோடையோ இல்ல உங்க நண்பர்களோடையோ 2 பேர் அப்படியே வண்டியில பயணிச்சுட்டு வாங்க. பயணங்கள் போங்க, ஏதாவது ஊருக்கு போங்க, யாரையாவது பாருங்க. இப்படி பண்ணுவதை கொண்டு உங்களுடைய மூளைகள்ல அந்த பழக்கத்துல இருந்து நீக்க முடியும்னு சொல்றாங்க. நான் சொல்றதெல்லாம் உளவியல் ரீதியான காரணங்கள். குடும்பத்தை, மனைவியை நேசிக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான. எப்ப இந்த பழக்கம், மோசமான பழக்கம் அதிகமாகுதோ அதுல இருந்து மீட்கிறதே காரணம் மனைவியோடு நல்ல உறவு கொள்ளுது. மாஷா சந்தோஷமாக இருக்கு. சிறு குழந்தைகளாக இருக்கிறாங்க, வாலிபர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்களாக மாறுங்க. அத்தா அம்மாவோட சேர்ந்து சாப்பிடுங்க, அக்கா தங்கச்சிகளோடு சேர்ந்து உட்காருங்க, அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து உணவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் தீர்வுகள். இப்ப நம்ம தீர்வுகளை தான் பேசுறோம். குடும்பம் வாலிபர்கள் வழிகிட்டு போயிட்டாங்க, அங்கிட்டு போயிட்டாங்க, இங்கிட்டு போயிட்டாங்கன்னு பேசுவதை விட அவங்களை எப்படி மீட்டெடுக்கணும்னா இது போன்ற விஷயங்களை உளவியல் ரீதியா அவங்களுக்கு நம்ம பேச நிச்சயமாக மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசினாதான் மாற்றங்கள் உண்டாகும். எப்பொழுதும் நம்மளை பிஸியா வச்சுக்கணும். எப்பொழுதுமே நம்மள வேலைகளில் ஈடுபடும். சும்மா இருந்தாலும் ஷைத்தான் வந்துடும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதனை ஷைத்தான் 5 நேரங்கள்ல உள்ள பிடிச்சிடலாம். 5 நேரங்கள்ல உள்ள பிடிச்சிக்கலாம். ஒண்ணு, அதுல மிக முக்கியமான வேலைன்னா லேசினஸ். எப்ப மனிதன் சோம்பேறியாக மாறுறானோ அப்ப கெட்ட பழக்கங்கள் தானா வந்து சொல்றாங்க. இப்ப குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்தல், புத்தகம் அதிகமாக வாசிக்க முயற்சித்தல், உடற்பயிற்சி செய்யல், தவறான எண்ணம் வரும்போது மிக முக்கியமான விஷயம், எப்பொழுதெல்லாம் நமக்கு தவறான சிந்தனைகள் வருதோ, போதையினுடைய பழக்கத்துல உள்ள சிந்தனைகள் வருதோ, இமாம்கள் சொல்றாங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சத்தமிட்டு உடல்கள் கேட்கும்படி உணர்வுபூர்வமா சொல்லுங்கிறாங்க. தவறான எண்ணங்கள்ங்கிறது அது நெகட்டிவ் எனர்ஜி. அல்லாஹ்ங்கிற வார்த்தை பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உச்சரிக்கும் போது நிச்சயமாக அந்த எண்ணம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்மளால அந்த பழக்கத்திலிருந்து மீள முடியும் சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு டாபிக். முதல்ல வரலாறு பார்த்தோம், நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, நம்ம பின்தங்கி போனதனுடைய காரணம் என்ன. 3வது மிக முக்கியமான விஷயம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவுல அந்த கொள்கையில ரொம்ப நம்ம ஆழமாக உறுதியாக இருக்கும். மிக ஆழமாக உறுதியாக இருக்கும். உலகத்தில் எவ்வளவு
குர்ஆனுக்கு மாற்றமாக, ஹதீஸுக்கு மாற்றமாக, எங்களுடைய இமாம்களுக்கு மாற்றமாக, எங்களுடைய முன்னோர்களுக்கு மாற்றமாக இருக்கும் பட்சத்துல ஒருபோதும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறத மிக ஆழமாக விளங்கிக்கணும். அதன் அடிப்படையாக அல்லாஹ்வையும் அவனின் வேதத்தையும் பலமாக பற்றி புரிஞ்சுக்கிறோம். தயவு செய்து நீங்க போதை வஸ்துக்கள் தவறான விஷயங்கள் மீறணுமா, தயவு செய்து குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக அதிகப்படுத்துங்க, குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இரண்டாவது, எல்லா நிலையிலும் நம்ம நபியை நேசிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் அவசியமான முறையாகும். மூணாவது, முன்னோர்களுடைய தியாகத்தை எந்த சமூகம், எந்த வாலிபர்கள் சமூகம் முன்னோர்களை மோசமாக நினைக்கிறாங்களோ, இல்ல முன்னோர்களை அவங்களை திட்டக்கூடிய சமூகமாக இருக்கிறாங்களோ, நிச்சயமாக அந்த சமூகம் முன்னேறுவதற்கு வாய்ப்பே. நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட சிறந்தவர்கள், அறிவால், ஒழுக்கத்தால், தக்குவாவால் எல்லாம் நம்மளோட சிறந்தவர்கள். அவங்களை நேசிப்பதும் அவங்களோட அவங்களை குறை சொல்லாம இருப்பது நம்ம மிகப்பெரிய கடமை. அதை நம்ம தெளிவாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். நாலாவதாக, அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டங்களை பின்பற்றக்கூடிய மக்கள். இந்த 4 விஷயங்களையும் நம்ம உறுதியாக இருந்து அந்தந்த ஊர்களுடைய மூத்த ஆளுங்கள், உலமாக்கள், ஜமாத் உலமா நமக்கு என்ன வழிகாட்டுதோ அதை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய கைடன்ஸ்ல போகக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். இப்படி இருந்துட்டோம்னா ஒரு தெளிவான ஒரு எழுச்சி மிக்க சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். இந்தியாவுடைய நிலைமைகள் எப்படி தெரியுமா? நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கிறோம், என்ஜாய் பண்றோம். சமுதாய நேரங்கள் காலங்களில் இளைஞர்கள் ரொம்ப ரசனையா கழிக்கிறோம். கேம்ல, மொபைல்கள்ல, படங்கள்ல பார்த்து நேரங்களை கழிக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவோட முஸ்லிம்கள் நிலைமைகள் தெரியுமா எந்த அளவுக்கு மோசமா இருக்கு? 1979 இந்தியாவில் மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் கொண்டு வந்தாங்க. மண்டல் கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வந்தாங்க. எஸ்சி மக்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் எப்ப இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சுன்னா 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. 79 கொண்டு வரப்பட்ட சட்டம் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. 14 வருஷம் போராடி அந்த பட்டியலுக்கு அந்த எஸ்டி மக்கள் தன் உரிமைகளை அடைஞ்சிட்டாங்க. இந்தியாவுடைய சுதந்திரத்துல 27% இடஒதுக்கீடு அடைஞ்சிட்டாங்க. நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அடுத்தோம், நமக்குன்னு ஒரு அறிக்கை இந்தியாவில் வந்துச்சு. சச்சா கமிட்டி 2005-6 ஒரு கமிஷன் போடப்பட்டுச்சு. மொத்த இந்தியாவுடைய முஸ்லிம்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு வருஷம் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுத்தார். நம்ம யாருமே பார்க்கல. 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி போடப்பட்டுச்சு. அதுலயும் முஸ்லிம்கள் வளர்ச்சி அடையணும், முஸ்லிம்கள் ரொம்பவும் பின்தங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்பயும் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுது. 2010 குண்டு கமிட்டி ஒரு கமிட்டி வந்துச்சு. அவங்களும் சொன்னாங்க, முஸ்லிம்கள் அடிபாதாரத்துக்கு போறாங்க, பொருளாதாரத்துல வீக் ஆகிறாங்க, 3 பிச்சைக்காரன் இருக்காங்கன்னா அதுல ஒரு பிச்சைக்காரன் தான் முஸ்லிம்கள், அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல வீக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்பயும் நம்ம என்னன்னு கேட்கல. 2015 இந்த ஆட்சி வந்தோடனே இந்த 3 அறிக்கைகளையும் வாங்கி குப்பையில சுருட்டி போட்டுட்டு இது எல்லாமே தப்புன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு அறிக்கையெல்லாம் இந்தியாவில் வராது. நம்மளை நாமே எப்படி மேம்படுத்த போறோம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு அடி பாதாளத்தில் இருக்கும். 1947 சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில முஸ்லிம்களுடைய பங்களிப்பு 28%. இன்னைக்கு அது வெறும் 3% குறைஞ்சிருச்சு. வெறும் 3%. பொருளாதாரத்தில் மிக பலவீனமாக இருக்கிறோம் இந்தியாவில். இதுக்கெல்லாம் மாற்றம் வரணும்னா நீங்க எல்லாம் முன் வரணும். இளைஞர்கள் நல்ல படிக்கணும், நல்ல அதிகாரத்தில் வரணும். சமூகத்தினுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் ரசூலை முற்படுத்தி, குர்ஆனை முற்படுத்தி மஸ்ஜிதுகள்ல இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இளைஞர் சமுதாயமே நீங்கள் தான் முன் வரணும். கத்திக்கிட்டே இருக்கிறோம், கத்திக்கிட்டே நம்ம மூத்தா போயிடுவோம். ஆனா நீங்க எப்படி மாற்றம் அடைய போறீங்க, நீங்க எப்படி உருவாக போறீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப இருக்கிறத விட அடுத்த 10 வருஷம் இதை விட மோசமானதாக இருக்கும். அப்ப நம்ம அதிகாரத்துல இல்ல, சமூக நிலையில உயர்ந்த அந்தஸ்துல இல்ல, பொருளாதாரத்துல மேம்படல, இன்னமும் ட்ரக்ஸ்ல, போனோகிராஃபிக்ல, என்ஜாய்மெண்ட்ல, அடிக்ஷன்ல இருந்தோம்னா அடுத்த வரக்கூடிய சமூகம் இதை விட மோசமாக இருக்கும் போது நம்ம நாடு இப்படி கூட்டங்கள் கூட போட முடியாத நிலை ஏற்படும். நான் பயப்படுத்தல, நான் பிராக்டிக்கலா ஆய்வு செஞ்சு சொல்றேன். அவ்வளவு மோசமான நிலைகள் ஏற்படுது. என்ன செய்வோம்? தயவு செய்து இளைஞர்கள் கொண்டு உங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நாங்க உங்க நசிகத்தெல்லாம் இங்க பாருங்க, நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. என்ன செய்ய போறீங்க? அடுத்து சமூகத்தின் நிலைமை ஒண்ணு வரிசையிலேயே நிற்கிறது.
கடந்த 70 வருஷமா வரிசையில தான் நிற்கிறோம். இன்னும் வரிசையில நின்றுட்டு இருக்கோம். வீடு இல்ல, வாசல் இல்ல, சரியான 100 முஸ்லிம்கள் இருக்காங்கன்னா 36 முஸ்லிம்கள் வறுமை போட்டு கீழே இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மாத வருமானம் மிகவும் குறைவான ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். இஸ்லாமிய சமூகத்துக்கு டெய்லி வருமானம் 36 ரூபாய். ஒரு முஸ்லிமுடைய சராசரி டெய்லி வருமானம் 36 ரூபாய். இது SC மக்களை விட மிக குறைவு. அதான் பார்த்தா எப்படி வீட்டு இருக்கிறோம். இங்க நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க பேனை கீழே இருக்கிறோம், நாங்க மைக்கு முடிச்சு பாடம் நடத்துறோம், நாங்க நல்லா இருக்கிறோம் அர்த்தம் அல்ல. எங்களுடைய சமூகத்தினுடைய மக்கள் எல்லா நிலையிலும் பின்தங்கி இருக்கிறாங்க. அங்க நடக்கிறது இங்க நடக்குங்கிறதுக்கு ரொம்ப காலமாகாது. ஆனா நம்ம சரியா நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகிக் கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. சமீபத்தில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட், ஒரு பேட்டி, நோக்கியா போனுடைய CEO பால்மர், நோக்கியாவுடைய CEO பால்மர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். சொல்றாரு, நாங்கள் எந்த தவறுமே செய்யவில்லை, ஆனால் நாங்கள் தோற்றுவிட்டோம் சொல்றாரு. நாங்கள் எந்த தவறுமே செய்யவில்லை, ஆனால் தோற்றுவிட்டோம். ஏன்? நாங்கள் எப்ப எங்களை மேம்படுத்திக் கொள்ளணுமோ அப்ப நாங்கள் எங்களை மேம்படுத்த தவறிட்டோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லாம போயிட்டோம். மார்க்கெட்டே இல்லை. 2006 இந்தியாவிலேயே தரமான, உலகத்திலேயே தரமான போன் நோக்கியா போன் தான். எல்லாரும் வச்சிருக்கீங்க நோக்கியா போன் தான். இன்னைக்கு அது நிலைமை என்ன? காரணம் அப்டேஷன். நல்லா இருக்கும் போதே டெவலப் ஆயிடும். இன்னைக்கு லால்பேட்டை மாஷா அல்லாஹ், இன்னைக்கு தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு ஊர். அற்புதமான உலமாக்கள், அற்புதமான நிர்வாகிகள், இளம் சமுதாயம் எல்லாம் இருக்கீங்க. அடுத்த 10 வருஷம் இதை எப்படி மேம்படுத்த போறோம் தயவு செய்து யோசிங்க. எப்படி உருவாக்க போறோம்னு யோசிங்க. உங்களுக்குள்ள பேசுங்க, கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க, வாரம் வாரம் மசூதா செய்யுங்க. எப்படி ஊரை உருவாக்க போறோம், இளைஞர்களை எப்படி மேம்படுத்த போறோம். பொருளாதாரம் மட்டும் வளர்ச்சி அல்ல, பொருளாதாரம் மட்டும் வளர்ச்சி அல்ல, சமூக ஒழுக்க நெறி, சமூக முன்னேற்றம், சமூக வேலை வாய்ப்பு, இதுதான் அடிப்படையான வளர்ச்சி. இதை நோக்கி நகர்த்தணும்னா அதை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு குழு நம்ம ஊர்ல இருக்கணும். அதை பத்தி யோசிக்கணும். மூத்த உலமாக்களுடைய தலைமையில அந்த குழு பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படி இளைஞர்களை சரி செய்ய போறோம். சரி கேடுகட்ட பிறகு, இல்லாமல் ஆன பிறகு நம்ம உட்கார்ந்து வருத்தப்பட்டு எந்த புள்ளியும் இல்லை. பல ஊர்கள், நல்ல நான் பேச விரும்பல, பல ஊர்கள், சில ஊர்கள்லாம் ஒவ்வொரு வீடுகளையும் ஹாப்பி இருந்தாங்களா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வீடுகளையும் ஹாப்பி இருந்தாங்க, ஒவ்வொரு வீடுகளையும் உலமாக்கள் உருவாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? உலகத்தில் உள்ள எல்லா பித்னாக்களும் அந்த ஊர்ல தான் இருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு நீண்ட இலக்கு வேணும். நம்ம யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ இந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு. நம்முடைய கேள்வி கேட்கணும். நம்ம ஏன் பின்தங்கி போனோம்? நம்ம ஏன் சரியில்லை? நம்ம என்ன செய்ய போறோம்? நாமனும் இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சகித்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுக்குள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். உங்களை தயார் பண்ணிக்கணும். இதெல்லாம் நிற்க முடியாது. உலகத்தில் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இதை விட மோசமானது ஏற்படும் போது இப்படி கூட முடியாது, இப்படி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. அதுதான் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அதுக்கு சமூக நிலை மிக மோசமாக போகும். இளைஞர்கள் தயவு செய்து செலவழி. உங்களுடைய படிப்புகள் அதிகம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சமூக அதிகாரத்துக்கு வாங்க. இங்க நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் நல்ல ஆளுமைகளாக இருக்கிறாங்க. நான் பல்லவட்டியில பேசும்போது சொன்னேன், சொல்றாங்க இந்த பசங்க அவ்வளவு திறமையாக இருக்கிறாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வயதும் வர்றதில்லை, எல்லாம் போயிடலாம், அங்க போயிடலாம், மெடிக்கலுக்கு போனா, கடைக்கு போனா போவேனான்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இளைஞர்களை தேர்ந்தெடு. இப்ப நம்ம ஊர்ல அடுத்த 10 வருஷத்துல வெறும் 5 பேர், நிறைய பேர் வேண்டாம், ஒரு 5 பேர், ஒரு 4 பேரை கலெக்டர் ஆகும், ஒரு 15 பேரை முஃப்திகள் ஆகும். இப்படி ஒரு திட்டம் எடுக்கு. ஒரு 5 பேர் ஜட்ஜுகள் ஆகும். திட்டமிட்டு பாருங்க. எல்லாம் 100% இளைஞர்கள் அதிகாரத்தில் இருக்கிறத 90% வெளிநாடுகளுக்கு போகட்டும், வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும், சுயதொழில் மேம்பாட்டை செய்யட்டும். ஆனா ஒரு 10% தயவு செய்து கையில எடுங்க. அதிகாரத்தில் உட்கார வைங்க. இங்க இருக்கக்கூடிய ஆபீசராக மாற்றுங்க. இங்க உள்ள மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக உருவாக்குங்க. நம்ம பகுதிகளுடைய VDO ஆணையா மாற்றுங்க. மாற்றி பாருங்கள் எப்படி இருக்கு. நம்முடைய அதிகாரங்கள், உரிமைகள் நிச்சயமாக இருக்குமா இல்லை? நான் பள்ளப்பட்டிக்கு போகும்போது ஒரு ஆணையை மீட் பண்ண போறேன். ஒரு ஆணையத்தை பேசிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரு மாற்று முதல்ல வர்றாரு. அவர் SC விறுவிறுன்னு வர்றாரு. சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு. எனக்கு இது தேவை, எப்ப பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு.
அதே இடத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் 4 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஒரு ஓரத்துல கை கட்டி நிற்கிறார். காரணம் என்ன? அதிகாரம். நம்முடைய வருங்கால இளைஞர்கள் தேவை, நிச்சயமாக தேவை. உங்க ஊரை நீங்க பாதுகாக்கணுமா இல்லையா? உங்க ஊரை நீங்க உருவாக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க முன்வரணுமா இல்லையா? நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லா நடக்கணும்னா நிச்சயமாக ஒன்றுமே நடக்காது. இப்ப சமூக நிலை மிக மோசமாக போகுது. அதை எப்படி மாற்றி அமைக்க போகுது? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அடுத்துவாங்க. இந்தியாவோட பொருளாதாரத்தை முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நிலையும் இல்லாத 64 துறைகளை நம்ம சாதிச்சுட்டு இருந்தோம். சோதனை போது 64 துறைகள். காந்தி 1920 ஒத்துழைமை அமைப்பை உருவாக்கும் போது அந்த நேரத்தில் 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உதவி இஸ்லாமிய சகோதரர் வாபூசி அவர்கள் கப்பல் சுதேசி இயக்கத்தை உருவாக்கும் போது எல்லா ஷேர்களையும் வாங்கி கப்பலை வாங்கி கொடுத்து இஸ்லாமிய சகோதரர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் படையெடுத்த போது பிரிட்டிஷுக்கு எதிராக 26% இஸ்லாமிய இளைஞர்கள் உள்ளிருக்கும். இவ்வளவு பெரிய ஆளுநர்கள் மக்களாக நம்ம இருந்தோம்ல, இன்னைக்கு நம்ம ஏன் இப்படி போயிட்டோம்? யோசிச்சு பாருங்க, எப்படி போயிட்டோம்? காரணம் இளைஞர்கள் நீங்க தான் முதல் சொல்லணும். என்ன செய்ய போகுது? இதுக்கு என்ன தீர்வு கொண்டு வர போகுது? இதை சும்மாவே இப்படி இருந்துட்டு சும்மாவே முக்கத்துல பேசிட்டு வெளிநாடுக்கு வேலை வாய்ப்பு கிடங்க அங்க போய் உட்காந்துட்டு இப்படியே பண்ண போறோமா? எல்லாத்தையும் நான் போவேன், எல்லாரும் போங்க. ஆனா ஒரு 10% இளைஞர்கள் தயவு செய்து சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக ஒதுக்கு. இன்னைக்கு தேவை, சமூகத்துக்கு தேவை. இன்னைக்கு மௌலானா மாஷா அல்லாஹ் காசியா இருக்கிறார். இந்த நம்ம ஊருடைய காசி, இந்த மாவட்டத்துடைய காசி எவ்வளவு பெரிய மரியாதை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊருக்கு எவ்வளவு பெருமை. எங்க போனாலும் லால்பேட்டை அதற்கு வர்றாங்க, காசியா இருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு வந்து சொல்றாங்க. அந்த அதிகாரம் நமக்கு வேணுமா வேணாம்? இது ஒரு கலெக்டரா இருந்தா, ஒரு ஜட்ஜா இருந்தா, ஒரு ஆரையா இருந்தா, ஒரு டிஆர்ஓ இருந்தா, ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் கதை சொல்லல, நான் எல்லா ஊர்களின் இளைஞர்களுக்கும் சொல்றேன். எல்லாத்தையும் ஆழிமாக்க முடியாது, எல்லாத்தையும் டாக்டர் ஆக்க முடியாது, எல்லாத்தையும் ஜட்ஜிகள் முடியாது, எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியாது. தயவு செய்து ஊருடைய பெரிய மனிதர்கள் உலமாக்கள் பிரிச்சறியுங்க. யாருக்கு தகுதி இருக்கோ வருஷத்துக்கு 5 பேர் எடுங்க. அந்த 5 பேரையும் சமூகத்தினுடைய உச்சநிலைக்கு கொண்டு போங்க. ஊருடைய மிகப்பெரிய எழுச்சிக்கு மாற்றம் ஏற்படும். எல்லா மாநிலங்களும் விட்டு வெளியே வந்துடும். அது விட்டு வெளியே வந்துடும். 10 பேர் சாதிச்சதை பார்த்தா 11 100 பேர் வெளியே வரும். வருவானா இல்லையா? நிச்சயமா வருவான், நிச்சயமா வருவான். அப்ப அவருடைய நிலைகள் மிக மோசமானதாக இருக்கு. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நேரம் மிக சுருக்கமான காரணம் கருதுவாங்க. பொருளாதாரத்தில் எப்படி மேம்படுறது, நம்ம என்ன செய்யறது? அடுத்துவாங்க. அதே மாதிரி கல்வி நிலை எப்படி இருக்கு? 100 முஸ்லிம்கள் இருக்காங்கன்னா 3 பேர் கூட அதிகாரத்தில் இல்லை. 3 பேர் கூட அதிகாரத்தில். ஏன்னா இது தேவை இல்லை. நான் மைக்க முடிச்சுட்டு பேசினாலும் எல்லாத்தையும் கேட்கும். இப்ப நான் பேசுறது கேட்குதா? கேட்கும். ஏன்? மைக். இது ஒரு அதிகாரம். அதிகாரம்ங்கிறது மைக் போல. எங்க இருந்து எங்க யார் பேசணுமோ அங்க பேசினா மட்டும்தான் நம்ம உரிமைகளையும் நம்ம சுதந்திரங்களையும் நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய அடிப்படை கடமைகளையும் விஷயங்களையும் அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது. யோசிச்சு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை தூண்டுகோல் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இளைஞர்கள் நீங்க தான். ஆனா நாம எப்படி இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து உங்களை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. முடிச்சுக்கலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இதுவரை முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுருக்கமாக ஒரு 6 விஷயங்களை வந்திருக்கிற இளைஞர்கள் பின்பற்ற முயற்சி பண்ணுங்க. அவரோட மொத்தமே ஆரோக்கியம் ஓடணும். ஒன்று, அதிகாலை எழுந்திருக்க பழகுது. சீக்கிரம் விடக்கூடிய வாலிபர்களாக மாறும். அப்பதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். 2வது, உடல் கழிவுகளை அப்பப்போ வெளியாகுது. தொடர்ந்து பல்களை தொடர்ந்து விளக்க ஆரம்பிக்கணும். சுத்தமா வச்சுக்கணும். சுத்தம் சுகாதாரம் மிக முக்கியமானது. உணவுகளை நல்ல உணவுகளை நல்ல மென்று ஜங்க் ஃபுட் இல்லாம இந்த போதா கோழி மாதிரி புரோட்டா கோழிகள் சாப்பிடாம நல்ல சக்தி வாய்ந்த உணவுகளை சாப்பிடும். இதுக்கும் சமூக எழுச்சிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இரவு நேரம் தயவு செய்து சீக்கிரம் தூங்குங்க. எல்லா தோல்விக்கும் காரணம் மன உளைச்சலுக்கு காரணம் ரொம்ப நேரம் நைட்டு முடிச்சிருக்கு. இப்ப கூட அது சொன்னாங்க, யாராவது நீங்க 10 மணிக்குள்ள படுக்கிறவங்க கூட யாருமே 11 யாரும் எல்லாருமே 12 1 மணி. எப்படி மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படுத்த முடியாது. ஸோ நம்மளுடைய கடமை இன்னைக்கு மிக மிக தேவைகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய சமூக எழுச்சிக்கு நம்ம பயணமாக்க வேண்டியது இருக்குது. நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது. தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய உலமா
ஜமாத்து ரொம்ப ரொம்ப ஆக்குவாடாக